அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு வேலையாக முடிச்சிகிட்ருக்கோம். மண் அடிக்கிற வீடியோ நேற்று போட்டிருந்தேன். டயர் வண்டி வச்சு நேற்று 4 வண்டி மண் அடித்தோம், 5 வண்டி மண் அடித்தோம். இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் பொருளெல்லாம் வீட்டுக்கு இறக்கியிருக்கோம். அதாவது மேல் கூரை போடுறதுக்கு, அந்த சீட்டி போடுறதுக்கு. அது என்னென்ன பொருளாக இந்த சீட்டி தான், அங்கே பாருங்கள் இந்த சீட்டி. இதிலே கீழே ஒரு அந்தந்த கலர்லேயும் 6 சீட்டி இருக்குது. ஒரு 18 சீட்டியே இவ்வளவோ இருக்குது. 3 கலர், ரெட் கலரு, இந்த ப்ளூ கலரு, க்ரீன் கலர் மாதிரி லைட்டாக. இது மேலே இது பல்லாக இருக்குது. இது என்னன்னா அந்த மோட்டு வலைக்கு மேலே 2 சைடும் சீட்டி அடிச்சிட்டா நடுவில் அந்த மோட்டு வலைக்கு இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஏற்றிட்டு வந்ததுலேயே அந்த பல்லாக இருக்கிறதுலாம் ஒரு 2-3 உடஞ்சிச்சு. அது என்ன ஆகும் என்னான்னு தெரியல. அப்புறம் மற்றபடி அந்த வெல்டிங், அந்த சீட்டி மாட்டுறதுக்காக அந்த கம்பி எல்லாமே இறக்கியாச்சு. கம்பி சீட்டி எல்லாமே இறக்கியாச்சு. ஆள் வந்திருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. இது சைடில் 2 சைடும் இந்தாண்ட பக்கம் அடைக்கிறதுக்காக இந்த இது ஒரு தகரம் மாதிரி இருக்குது. அது பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக பூவெலாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது தகரம். அங்கே ஒரு அண்ணா இரும்புக்கு அந்த கம்பிக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அங்கே அந்த கம்பியெல்லாம் நீட்டு கம்பியாக தானே வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு அண்ணா வெல்டிங் வச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் வெல்டிங் வச்சிட்டு இருக்காங்க. இந்த அண்ணா அந்த வெல்டிங் வச்ச கம்பியெல்லாம் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடித்து தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாமான் மட்டுமே 24,000 வந்துருச்சுங்க. பில்லு அப்படியே இருக்குது. நான் என்னென்ன வேலை பண்ணுறேனோ, என்னென்ன ஜாமான் வாங்குகிறேனோ எல்லாமே அதோட பில்லு எல்லாமே நான் கரெக்டாக வச்சுருக்கேன். இந்த சின்னோண்டு வீட்டுக்கும் ஒரு லட்சம் தாண்டி வந்துட மாட்டேக்கு. ரூபா நெருங்கி வந்துடும் நினைக்கிறேன். ரூபாயை தாண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொட்டுக்க தொடச்சிக்க எப்படி தான் வேலை பார்த்தாலுமே அது ஏதாவது ஒரு செலவு வந்துடுது. பிடிச்சி தான் இதுக்கே பண்ணுறோம். என்னென்ன முக்கியமான என்னென்ன வாங்கணுமோ, என்னென்ன பண்ணணுமோ அந்த பொருள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கோம். இதை மாட்டினா தான் வீடாகும்னு நினைக்கிறேன். அதை இல்லாமல் இன்னும் இந்த தளம் போடுற செலாப்புக்கு கட்டை வாங்கியிருக்கோம். அதெல்லாம் கட்டணும். அதெல்லாம் கட்டி தளம் போட்டு முடிக்க அது இன்னும் எவ்வளோ ஆகும், கொத்தனார் செலவோட அது இன்னும் எவ்வளோ ஆகும் என்னான்னு தெரியல. இவங்களுக்கு இந்த ஜாமான் வாங்கிட்டு வந்தது தனியாக பில்லு. இது அவங்க பில்லு எழுதி கொடுத்தாங்க. அவங்க எழுதி கொடுத்தத அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம். 24,000 பில்லு. அது இல்லாமல் இவங்களுக்கு கூலி. இவங்க அந்த வெல்டிங்லாம் வச்சு அந்த கம்பி இதெல்லாம் செட் பண்ணி அந்த சீட்டிலாம் மாட்டுறாங்கள்ல, அதுக்கு கூலி எவ்வளோன்னா 5,500 ரூபா. 5,500 மொதல் நாள் கொஞ்சோண்டு அந்த கம்பி மொதல் நாள் அமாவாசை நல்ல நாள்னா ஆரம்பித்து வச்சுட்டு போனாங்க. அந்த கம்பியெல்லாம் வெல்டிங் பாதி வச்சு அதான் இது வச்சுருக்காங்க பாருங்கள், செட் பண்ணியிருக்காங்க கூடாட்டம். மொதல் நாள் செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் மறுநாள் சொச்ச வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அது அப்புறம் எப்படி பண்ணணுன்ட்டு எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். இதெல்லாம் பண்ணணுன்னு அந்த சீட்டு இது மட்டும் ஏற்றிட்டு வர்றதுக்கே இவ்வளோ செலவு. நம்மளும் பிடிச்சி தான் செலவு பண்ணுறோம். அது எப்படியும் நெருங்கி ரூபா வந்துட மாட்டிருக்கு. ஏதோ நமக்கு கை கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்ட இடத்துல ரெடி பண்ணி ஒரு வேலையாக முடிச்சிட்ருக்குறோம். இந்த வெல்டிங் வைக்கிறது ஓவர் சவுண்டு. இந்த மாதிரி நீட்டு கம்பியை தான் வெல்டிங் வச்சு அவங்க அந்த சீட்டி மாட்டுறது மாதிரி அப்படியே செட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே செட்டாக மாட்டுற மாதிரி எல்லாம் இந்த டூப்ளிகேட்டு வீடுங்கிற மாதிரி அப்படியே செட்டு தான். எல்லாம் ரெடிமேடு ஒர்க்கு தான். அந்த ஃபஸ்ட்டு சொன்னல நான் அந்த பல்லாட்டம் மேலே அந்த கூரையில் மேலே மூட்டு வலையில் வைக்கிறதுன்னு சொல்லி, அது செட் ஆகலை. அது வைக்க முடியல. அதனால் போய் அதை திரும்பவும் அதே கடையிலேயே கொடுத்து ரிட்டன் பண்ணிவிட்டு என் தங்கச்சி வீட்டுக்காரரு ஓடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் முன்னாடி அதே ஓடு கொண்டு அடுக்கிட்டு இருக்காங்க. ஓடு வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த மூட்டு வலைக்கு மட்டும் ஆரம்பத்துலேயே என் தம்பி சொன்னான், அது தகரம் வேணாம், மழை பெஞ்சா சொட சொடன்னு சத்தம் கேட்கும், அது ஓடே வச்சிடலான்ட்டு.
பாருங்கள் எல்லாம் அங்கங்கேயும் தகரம் மூளைக்கு கடந்த மாதிரி இருந்தது. கம்பியெல்லாம் செட் பண்ணுற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா டக்குன்னு அந்த சீட்டு எடுத்து மாட்டினது தான் வீடாயிடுச்சு. அந்த கலர் கலராக இருக்கிறது வந்து அந்த 2 சைடும் அந்த பக்கமாக அடைச்சி வச்சுருக்குறாங்க அந்த தகரத்தை. என்ன ஒன்று இந்த சீட்டி கூலிங் சீட்டின்னு சொல்கிறாங்க, அதான் கலர் கலராக இருக்குது கூலிங் சீட்டி. இது கொஞ்சம் அந்த சீட்டியோட கொஞ்சம் ரேட் அதிகம். அப்புறம் இடையில வந்து இந்த வெல்டிங் வைக்கிற அண்ணா வேறு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெல்டிங் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஒரு அண்ணா மட்டும் மேலே இருந்துட்டு ஓடெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தார். சீட்டிலாம் கொஞ்ச நேரத்தில் கீழ் வேலை தான் உங்களுக்கு நிறையா இருந்துச்சு. அந்த வெல்டிங் வச்சு சைஸ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணேன். அங்கே கொண்டு போய் அந்த கம்பியை மாட்டினோன்னே சீட்டிலாம் கொஞ்ச நேரம் அது என்ன அப்படியே வச்சு அப்படியே நெட்டு மாட்டி விட்டு வந்துட்டாங்க. சீட்டியெல்லாம் சுற்றி நல்லா மாட்டியாச்சு. மாட்டிட்டு இப்போ ஓடு வைக்கிறாங்க மூட்டு வேலைக்கு. அவ்வளோதாங்க. வீடு வந்து அந்த சீட்டியை மாட்டினோடனே சூப்பராக கலர்ஃபுல்லான வீடாகிடுச்சி. ஆரம்பத்தில் ஏதோ எனக்கு அஞ்சைக்கும் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு சீட்டியை போட்டோடனே. ஸோ காம்பவுண்டு வச்ச மாதிரி இருக்கே அப்படின்ட்டு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அஜய்கிட்டே நான் சொன்னேன், விட அஜய் கூடிய சீக்கிரம் வேறு வீடு நல்ல வீடு கட்டலான்ட்டு. இப்போ வந்து பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கலராக சீட்டி போட்டது. சரி ஓகே நண்பர்களே, நானும் கொஞ்சம் வேலையாக முடிச்சு இந்த வீட்டை கட்ட பாடு பட்டுட்ருக்கேன். முழு ஃபினிஷிங் வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என் வீடியோலாம் பாருங்கள், லாங் வீடியோலாம் பாருங்கள். இந்த கஷ்டப்படுற விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கூடிய விரைவில் நமக்கும் நல்ல காலம் இருந்துச்சுன்னா ஒரு இடம் வாங்கி ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு கடவுள் நல்ல வழி காட்டுறாரான்னு பார்க்கும். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வி அஜய் சன் ஆஃப் அனிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தான் வீடு உள்ள பாருங்கள். என்னமோ வச்சப்போ பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, உள்ளே வந்து பார்க்குறதே என்னமோ சிறுசாகிடுச்சு. ஒரு ஃபேன் மாட்டிக்கலாம் மேலே, அவ்வளோதான் வீடு. விடுங்க, நாங்கள் எங்கள் 2 பேருக்கு கொஞ்சோண்டு கீழே இடம் படுத்து தூங்க இருந்தால் போதும். என்ன அகலம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. கொத்தனார் வேலை தான். கொத்தனார் வேலை முடிச்சுட்டா வீடு ரெடி. ஓகே பாய்.